அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் இன்னைக்கு புது சாப்டர் பார்க்க போகிறோம். பிளானிங் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பிளானிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பிளானிங்னா என்ன? திட்டமிடுதல் தான் நம்ம பிளானிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெஃபினேஷனோடு நம்ம பார்ப்போம். அதாவது பிளானிங்னா என்ன? ப்ராசஸ் ஆஃப் ரியலைசிங் வெல் டிஃபைன்ட் டெவலப்மெண்ட் கோல்ஸ் த்ரூ ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த அவைலபிள் ரிசோர்ஸ். இதுக்கு பேர் தான் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா டெவலப்மெண்ட் கோல் எது, நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்மளுடைய திட்டமிடுதல், நம்மளுடைய கோல் என்ன, நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத, அந்த டெவலப்மெண்ட் கோல் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ணணும். டெவலப்மெண்ட் கோல் என்னன்றத ஃபர்ஸ்ட் நாம ரியலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய அவைலபிள் ரிசோர்ஸ் மூலமாக அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஆப்டிமம் க்ரோத்தை பெறதுக்கு பேர் தான் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்டிமம்னா என்ன? நிலையான ஒரு வளர்ச்சி. ஸோ இந்த ஆப்டிமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி மேக்ஸிமம் அப்படின்னு தான் இருந்தது. அதை யுஎன்ஏ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, 1987 இந்த மேக்ஸிமம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஆப்டிமம் அப்படின்னு அந்த வார்த்தையை இன்க்ளூட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் என்ன? ஒரு திட்டமிடுதல் மூலமாக அதிகபட்ச வளர்ச்சியை பெறதுக்கு பேர் பிளானிங் கிடையாது. அந்த ஆப்டிமம் சஸ்டைனபிளாக இருக்கணும். ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய வளர்ச்சியானது நிலையாக இருக்கணும். அப்படிப்பட்ட வளர்ச்சி தான் நம்ம ஆப்டிமம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சஸ்டைனபிளாக இருக்கணும். மேக்ஸிமம் ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டக்குன்னு மேலே போகும், திடீர்னு குறைவோம். இது மாதிரிலாம் இல்லாமல், ஃப்ளக்சுவேட் இல்லாமல் அது கிராஜுவலாக இருக்கணும், சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை யுஎன்ஏ 1987 கொண்டு வராங்க. ஸோ அதன் மூலமாக மேக்ஸிமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஆப்டிமம் அப்படிங்கிற புது வார்த்தையை காயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளானிங் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்ஏ தாங்க. அமெரிக்கா தான் முதல்ல 1910 இந்த பிளானிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படி 1910 அமெரிக்காவில் ஒரு ரெசிஷன் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதன் காரணமாக அவங்க இந்த பிளானிங் அப்படிங்கிற புது கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிளானிங்கை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? அமெரிக்கா. 1910 முதல்ல அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளானிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதன் பிறகு எக்கனாமிக் பிளானிங்னா என்னங்கிறத பார்ப்போம். எக்கனாமிக் பிளானிங்னா என்ன? சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் த்ரூ இம்ப்ளிமெண்டேஷன், கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டரிங். இதுக்கு பேர் தான் எக்கனாமிக் பிளானிங்னு சொல்கிறாங்க. அதாவது சோஷியோ எக்கனாமிக், சமூக பொருளாதார மேம்பாடு. ஸோ எதன் மூலமாக நாம் அந்த சமூக பொருளாதாரத்தை மேம்பாடு பெற முடியும்? ஸோ இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற, செயல்படுத்துறது மூலமாக, கோஆர்டினேட் பண்ணுறது மூலமாக, அண்டு அந்த பிளானிங்கை மானிட்டர் பண்ணுறது மூலமாக, இது பேர் தான் எக்கனாமிக் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் பிளானிங்கில் என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா ப்ராக்டிஸ் கேம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் கேம் ஃபர்ஸ்ட். அதாவது நமக்கு ஒரு தியரி இருக்குது அப்படின்னா அந்த தியரியை வச்சு நம்ம பேஸ் பண்ணி அந்த பிளானிங் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் இந்த பிளானிங், எக்கனாமிக் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் நாம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவோம். அதன் பிறகு தான் தியரியை உண்டாக்கும். எப்போவுமே யூஸ்வலாக என்ன இருக்கும்? ஒரு தியரி இருக்கும். அந்த தியரியை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஒரு ப்ராக்டிஸ் இருந்தாலும் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணு, அதன் பிறகு ஒரு தியரியை கொண்டு வா அப்படின்றது தான் இந்த எக்கனாமிக் பிளானிங்கில். ஏன்னா டே பை டே ப்ராசஸில் நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த தேரியுமே கிடையாது. எல்லா நாடுமே புதுவிதமான பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் பொழுது அவங்க ஒரு பிளானிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலம் ஒரு தேரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. யாருக்குமே ஒரு ரெடிமேடாக தேரி எதுவும் கிடையாது இந்த எக்கனாமிக் பிளானிங்கை பொறுத்தவரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் கேம் ஃபர்ஸ்ட், அதன் பிறகு தான் தேரியை ரைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளானிங்கில் 2 விதமான பிளானிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கண்ட்ரியில் ஒரு பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதை 2 விதமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்று ரீஜனல் லெவல், இன்னொன்று நேஷனல் லெவல். ரீஜனல் லெவல்னால் என்ன? ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும் நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறது பேர் தான் ரீஜனல் லெவல். அதாவது இந்தியாவில் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணால் அது ரீஜனல் லெவல். ஆந்திராவில் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணால் அது பேர் ரீஜனல் லெவல். ஸோ நேஷனல் லெவல்லாம் என்ன? இந்தியா முழுக்க ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் அதுக்கு பேர் நேஷனல் லெவல். ஃபஸ்ட்டு நாம ரீஜனல் லெவல்னால் என்னது பார்ப்போம். ரீஜனல் லெவல், ஸோ ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஒரு ரீஜனில் மட்டும்தான், ஒரு பகுதியில் மட்டும்தான் இந்த டெவலப்மெண்ட் டார்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது முதல்ல எப்போ இந்த ரீஜனல் பிளானிங் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கும்போது அதுவுமே அமெரிக்காவில் தான், யூஎஸ்ஏல தான் ஃபஸ்ட்டு இந்த ரீஜனல் பிளானிங் கொண்டு வராங்க. அதாவது டெனிசி வேலி அத்தாரிட்டி டிவின்னு சொல்கிறாங்க. 1933 இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் பிளானிங் கொண்டு வராங்க. வேர்ல்ட்ஸ்லேயே இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ரீஜனல் லெவலில் ஒரு பிளானிங்கை கொண்டு வந்தது. எப்போ? 1933 அமெரிக்காவில் டெனிசி வேலி அத்தாரிட்டி. டெனிசின்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தில் தான் முதல்ல இந்த பிளானிங் கொண்டு வர ரீஜனல் லெவல் பிளானிங் கொண்டு வராங்க. ஸோ இதே மாதிரி இந்தியாவிலையும் ஒரு ரீஜனல் லெவல் பிளானிங் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ?
தாமோதர் வேலி கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த ரீஜனல் லெவல் பிளானிங் 1948 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஸோ தாமோதர் வேலியில் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ 1948. ஸோ இதோடைய மெயின் டார்கெட்டை என்னன்னு பார்க்கும்போது, பிரைமரி டார்கெட் என்ன அப்படின்னா ஃப்ளட் கண்ட்ரோல். அந்த வெள்ளம் வருது இல்லையா, ஸோ அந்த வெள்ளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ளஸ் வந்து சாயில் கன்சர்வேஷன், மண் வந்து பாதுகாக்கிறது தான் இவனுடைய முக்கியமான டார்கெட்டாக இருந்தது. ஸோ அது கூடவே ஒரு பிரைமரி டார்கெட் இருந்தால் செகண்டரி டார்கெட் இருக்கும் இல்லையா ஒரு பிளானிங் பண்ணும்போது. ஸோ அந்த செகண்டரி டார்கெட்டாக என்ன இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரி வந்து அந்த ஏரியாவில் வந்து டெவலப் பண்ணுறது, ப்ளஸ் வந்து டவுன் வந்து அந்த ஏரியாவில் வந்து பிளான் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த தாமோதர் வேலி கார்பரேஷனுடைய இந்த ரீஜன் லெவல் டெவலப்மெண்ட்டுடைய பிரைமரி அண்டு செகண்டரி டார்கெட் அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ ரீஜன் லெவல் பிளானிங்னா என்னென்னு பார்த்துருவோம். அடுத்ததான் வந்து நேஷனல் லெவல் பிளானிங்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ நேஷனல் லெவல் பிளானிங் அப்படின்னு பார்க்கும்போது இதை ஃபஸ்ட்டு யார் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது USSR, அதாவது முன்னாள் ரஷ்யா தான், முன்னாள் USSR. இப்போ ரஷ்யான்னு சொல்கிறோம், முன்னாடி வந்து USSR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது USSR தான் வந்து 1928 இந்த நேஷனல் லெவல் பிளானிங் வந்து கொண்டு வராங்க. இந்த பிளானிங் வந்து ஸ்டாலின் அவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஜோசப் ஸ்டாலின் சொல்லக்கூடிய USSR உடைய முன்னாள் பிரசிடென்ட் தான் வந்து ஜோசப் ஸ்டாலின். அவர் தான் வந்து 5 இயர் பிளான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதுக்கு ஒரு ஸ்லோகன் வந்து முதல்ல இது கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல அவங்களுடைய 5ஆவது இடத்துல வந்து கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது முன்னோக்கிய பெரும் பாய்ச்சல், இதுதான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் பிளானுடைய ஸ்லோகனாக வந்து இருந்தது. இது 1930 ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. 1940 சைனா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. 1947 பிரான்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே வந்து 5 இயர் பிளான், மேலே இருக்கிறது எல்லாமே வந்து 5 இயர் பிளான். பிரான்ஸில் மட்டும் 6 இயர் பிளானாக வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணாங்க. இந்தியாவில் 1951 வந்து 5 இயர் பிளான் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. மேலே இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியுமே ஸோ நேஷனல் லெவலில் தான் வந்து அவங்களுடைய இந்த பிளானிங் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா மட்டும்தான் உலகத்திலே ஃபஸ்ட்டு கண்ட்ரி, இந்தியா மட்டும்தான் ரீஜனலாகவும் நேஷனலாகவும் இந்த பிளானிங் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1961 இந்த ரீஜனலாகவும் நேஷனல் லெவல்லையும் வந்து இந்த பிளானிங் கமிஷன் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா யூஎஸ்ஏ அப்படிங்கிறது நேஷனல் லெவல் பிளானிங் வந்து இது வரைக்கும் வந்து கொண்டு வந்ததே கிடையாது. அதே போல் USSR அப்படிங்கிறது ரீஜனல் லெவலில் பிளானிங் வந்து கொண்டு வந்ததே கிடையாது. மேலே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் தான் வந்து பிளானிங்கை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியா மட்டும்தான் நேஷனல் லெவல்லையும் ரீஜனல் லெவல்லையுமே வந்து பிளானிங் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1951 கொண்டு வந்தாலும் 1961 வரைக்கும் அது நேஷனல் லெவல் பிளானிங்காக மட்டும்தான் இருந்தது. 1961 ரீஜனல் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் இந்தியாவானது பிளானிங்கை கொண்டு வராங்க. ஸோ யூஎஸ்எஸ் வந்து நெவர் நேஷனல், ஏன்னா வந்து அமெரிக்காவில் மாகாணங்களாக தான் இருக்கும். ஸோ அங்கே நேஷனல் லைவ்ஸ் வந்து பிளானிங் வந்து கொண்டு வர முடியாது, ஒவ்வொரு ரீஜனில் தான் வந்து பிளானிங்கை கொண்டு வர முடியும். USSR அப்படிங்கிறது நேஷனல் லெவல் தான் வந்து கொண்டு வர முடியும், அங்கே ரீஜனல் லெவலில் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஎஸ்ஏல நேஷனல் லெவலில் பிளானிங்கை கொண்டு வந்தது கிடையாது, USSRல ரீஜனல் லெவலில் பிளானிங் வந்து கொண்டு வந்ததே கிடையாதுன்றது நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் பிளானிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதன் பிறகு ரீஜனல் பிளானிங்னா என்ன, நேஷனல் பிளானிங்னா என்னன்றது நாம் இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.